அதுக்கு மேல அலுவலகம், அங்க பார்த்தா வாரத்துல 6 நாட்கள் அங்கேயே இருந்து அங்க பதவி உயர்வு, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது இதுலயே இருந்துட்டு இந்த பக்கம் நம்மளால தலை வைத்து கூட பார்க்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை இதுதான் என்னுடைய முதல் இது. அதனால இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதெல்லாம் கற்றது கைமண்ணளவு தான். ஆனா இது மாதிரி குருக்கள் இருக்கிறதுனால நம்ம சமுதாயமே இன்னும் மேல வரத்துக்கு இவங்க எல்லாம் அரும்பாடுபடுறாங்க. நாம அதுக்கு உறுதுணையா இருந்து நம்ம இவங்களுடைய இதுல எல்லாம் இயக்கத்துல எல்லாம் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு நம்ம மட்டும் இல்ல, நம்ம சார்ந்தவர்கள், நம்மளுடைய உறவினர்கள், குடும்பம் எல்லாரையுமே இதுல சேர்த்தோம்னா நம்ம குலம் நல்லா தழைத்தோங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இத மாதிரியான அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம குருஜி அவர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாக இந்த இதில் பங்கெடுத்துக்கின்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா இந்த கட்டடத்தில் உள்ள நுழைஞ்சி இந்த ஆசிரமத்துக்குள்ள கட்டடம் தவறி சொல்லிட்டேன். இந்த ஆசிரமத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சி நேரம் அந்த கங்கா மாதா கிட்ட நின்னோன்னு உடம்புல ஒரு மாற்றம் இம்மீடியட்டா மனசுலயும் உடம்புலையும் அது எப்படி வந்ததுன்னே தெரியல. இதெல்லாம் அந்த நொடியே நம்ம குடும்பமோ நம்ம சார்ந்தவர்களோ இதை அழைச்சிட்டு இதை காமிக்க முடியாம போயிடுச்சு. உடம்புலாம் சிரிக்குது எனக்கு இது பேசும்போது. நான் உடனே நான் அனுப்பிச்ச மெசேஜ், வெரி காம் லவ்லி பிளேஸ் டு என்ஜாய் த அட்மாஸ்பியர். சாப்பாடையும் எழுதிட்டேன். லைக் வெஜிடேரியன் சிங்கிள் ஃபுட் அட் ஆல் டைம், குட் ஃபார் வாக்கிங் அண்ட் பாத்திங் வேர் கங்கா மாதா ஸ்டார்ட் ஜெனரேஷன் ஃப்ரம் ஹிமாலயாஸ் அப்படின்னு உடனே அனுப்பினேன் எல்லாரும். அதோட ஒரு 10-15 பேர்கிட்ட பேசுறவங்க சொன்ன விஷயம்லாம் இதுதான். இதை நீங்க நாங்க வாழ்க்கையை தேடி இப்போ 67 வயசாகுது, இந்த வயசுக்கு வந்தோம். இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருந்தோம். ஐயா சொன்னாங்க, எவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க. அதை தேடி வாழ்க்கையை நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் தேடி ஓடிக்கிட்டே இருந்தோம். இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்க முடியல. இங்க இந்த 6 நாள்ல வேற எங்க இருந்தாலும் இதை மறக்கவே முடியாது. குடும்பம், காட்சி, அது வேலை நடக்கிற, வீடு கட்டினாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, அதெல்லாம் மறக்க முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் மறக்க முடிஞ்சது. மனதை ஒருநிலைப்படுத்தணும்னு அம்மாவும் நீங்க சொன்னீங்க. அந்த மனதை ஒருநிலைப்படுத்துறது யோகத்துல போய் செய்யாமையே உணர முடிந்தது இந்த இடத்துல. அந்த ஒரு வாக்கியம் கிடைச்சிச்சு எங்களுக்கு. அதுக்கு நம்ம குலத்தின் மூலமா நமக்கு குலத்தை மேலும் மேலும் செழிப்படைய ஆண்டவன் ஐயா முதலே சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்பி கொடுத்த தயானந்த சரஸ்வதி அனைவரையும் பார்க்க முடிஞ்ச சந்தோஷம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஆதாரந்தாபியாம் நமோ நமः. நான் ஃபர்ஸ்ட் டைம் ரிஷிகேஷ் வந்தப்போ என்னடா இப்படி எல்லாம் இருக்கு, எப்படி இருக்கு, ஆச்சரியமா பார்த்தேன். அதுக்கு முழு காரணம் எங்க அப்பா தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ என் கையில எல்லாம் புண்ணாகி எதுவும் பண்ண முடியாம வந்தேன். பல இடங்களை தாண்டி தான் வந்தேன். அதனால அது மறக்க முடியாத சம்பவம் நிகழ்வா ஆயிடுச்சு. இந்த வருஷம் ரொம்ப ஜாலியா வந்துச்சு. எல்லாமே நல்லா கொடுத்து அருமையும் நல்லா கொடுத்ததுக்கு அப்பாவா இருந்தாலும் குருநாதரா நல்லா அப்பாவா நினைக்கிறேன். அப்பா சின்ன வயசுல இருந்து எல்லா சாமிஜி கிட்டையும் எல்லா சாது எல்லாருக்கிட்டையும் கூட்டிட்டு போய் நல்ல பையனை வளர்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. எல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேதியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிதம்படி வாழ்த்தி வணங்குவான். ஓம் 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 ஹரி ஓம் நம சிவாய. இந்த குரு கிடைத்ததற்கு நான் மிகப்பெரிய தவம் செய்திருக்க வேண்டும். அவருக்கு நீண்ட ஆயுளும் நீண்ட ஆரோக்கியமும் அவர்கள் குடும்பத்திற்கு
தீர்க்கதரிசியாக இந்த இறைவன் வழங்குவான் என்று நம்பிக்கொண்டு என்னுடைய வணக்கங்களை அவர் திருப்பாதங்களில் காணிக்கையாக்கின்றேன். நன்றி. வணக்கம். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. போன வருஷம் இந்த தடவை நல்லாவே தயானந்தர் கோவிலூர் மடத்துல இருந்தது. இந்த வருஷம் ரொம்ப போன தடவை நல்லா சாமி சொன்னாரு, ரொம்ப சிரமப்பட்டு இந்த இது இருந்தாங்க. அதனாலதான் இந்த வருஷம் அவர் சுவாமியே பார்த்து நீ என்றாசன் நீ இங்கே வந்துடு அப்படின்னு சொன்னதுனால அவர் இங்கேயே அவரோட இடத்துக்கே கொண்டு வந்து எங்களை எல்லாம் சேர்த்து எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தூரம் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணது ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷம் எங்க வீட்டுக்காரி வர முடியாத சூழ்நிலை இருந்ததுனால அவள் வந்து ரொம்ப சங்கடமா இருக்குது அவளுக்கு. நீங்க மட்டும் போயிட்டு வந்தீங்க போயிட்டு வந்தேன். இந்த தடவை நீ அடுத்த வருஷம் கூட்டிட்டு வந்துட்டு இங்கேயே வச்சுக்கலாம். அடுத்த முறையும் குருநாதருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வணக்கம். எனக்கு பேச தெரியாது, மைக்கு பக்கம் பேச மாட்டேன், பேச தெரியாது. தனியா இருந்தா நல்லா பேசுவேன். இந்த ஒரு வார கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஒரு வாரம் அந்த டைட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஒரு வரம்னு போட்டுருந்தேன். நான் எப்பவுமே சொல்றது இந்த புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சவங்க மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். நான் எப்போ எந்த ஜென்மத்துல எந்த பிறவியில் செஞ்ச புண்ணியமோ தெரியல, எனக்கு குருவா நம்ம தயாரசன் குருஜி அவருக்கு கிடைச்சது ரொம்ப புண்ணியம். அதாவது இங்கெல்லாம் வரும்னு எனக்கு கனவுலையும் நினைச்சு பார்த்தது இல்லைங்களா. காவியத்திலையும் கதையிலையும் புராணத்திலையும் தான் கேள்விப்பட்டோம். கங்கை நதி, காவேரி நதி, சரஸ்வதி, புண்ணிய நதிகளெல்லாம் காதல கேட்டதுமே தவிர இங்கெல்லாம் வருமான்னு கனவுலையும் நினைச்சு பார்த்தது இல்லைங்க. அப்படிப்பட்ட என்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீயும் இதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லி பகவானுடைய ஆசீர்வாதத்துல அனுகிரகத்துல அம்மா அப்பா என்னுடைய பாடங்கள் கத்துக் கொடுத்தவங்க நிறைய பேர் இருந்தாலும் சாஸ்தாங்கம் அதாவது நம்ம இறைவனுடைய நம்ம அடிக்ட் ஆயிடணும். ஜி சொன்ன மாதிரி குருநாதர் நம்ம சொன்ன பாடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைசி சொன்ன ஒவ்வொருமே பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப உணர்றேன். இது வந்து இந்த கேம்ப் வந்து எனக்காக மட்டும்தான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். உண்மையிலேயே அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் எதிர்பார்த்தது வந்து வேற, ஆனா கிடைச்சது எல்லாமே வேற. முக்தி அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த அளவுக்கு ஒரு முக்தி கிடைச்சா இப்பவே எனக்கு இந்த அளவுக்கு வேற ஒண்ணு கிடையல. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்பவே போய் ஜீவ சமாதி ஆயிடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு தோணி கண்ணாடி போய் நான் போய் கும்பலான்னு நினைக்கிறேன். அந்த வெளியே வர மனசே இல்லைங்க. குழந்தை பாப்பா சொன்ன மாதிரி தண்ணி விட்டு வெளியே வர மனசுல வந்துட்டுன்னா அவ்வளவு ஒரு வருத்தம். ஏதோ அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சோம்னா அந்த அளவுக்கு வருத்தமுக்கும் அந்த அளவுக்கு. இப்ப இந்த ஒரு வாரம் நம்ம இருந்தது இந்த ஒரு வாரம் மட்டும் இந்த பத்தாது. இந்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு வாரம் சொல்றாங்க, மிகப்பெரிய அமிர்தம் அம்மா கொடுத்த அமிர்தம். அமிர்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி பயன்படுத்திக்கிறோம் இந்த ஒரு வாரத்தை அப்படியே மறந்துடக்கூடாது. உண்மையிலேயே ஜி சொன்ன மாதிரி கிளாஸ் விட்டு வெளியே போனோம்னா சிந்தனையெல்லாம் மாறிடுது. உண்மையிலேயே 6 மாசம் இருக்கணுமா? ஓம் ஸ்ரீ காயத்ரி தேவியே போற்றி போற்றி. கோவில் மாநகரம் மதுரையிலிருந்து எம்மை பார்வதி தேவி இங்க அனுப்பிச்சிருக்கா. சகோதரி கங்காவை பாத்துட்டு வா அப்படின்ட்டு. எந்த தவம் செய்தனோ இங்க வந்து சேர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு என்னுடைய சகோதரி சகோதரர் எனது தாயார் நாங்க 3 பேரும் நூபுர கங்கை எங்க கள்ளழகர் திருமாலிருஞ்சோலையில இருக்கிற நூபுர கங்கையில நீராடி ஐயன் கள்ளழகரை தரிசித்து விட்டு மதுரை மீனாட்சிய திருக்கல்யாணம் முடித்து கள்ளழகரை தரிசித்து விட்டு அவரை ஆற்றுல வைகை ஆற்றுல பார்த்து அதனுடைய அதுவரைக்கும் நான் இங்க வருவனா வரமாட்டேனா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தின் பேர்ல இருந்தது. வந்தோம். அற்புதமான தரிசனம். காலையில போட்டிருந்தேன், கங்கா என்றால் நம்முடைய பாவ விமோச்சனம். நான் வந்து முழுமையான குருவை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு வந்து குரு பார்வை கிடைப்பதற்கு எனது வாழ்வில் 44 வருடங்களை நான் கடந்திருக்கின்றேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எப்படி சொல்றது, அன்னைக்கு வந்து காளிக்கு ஒரு தாசன் இருந்தாரு, கண்ணனுக்கு பாரதிக்கு ஒரு தாசன் இருந்தாரு, கண்ணனுக்கு ஒரு தாசன் இருந்தாரு. குருவின் குருவாம் தயானந்த சரஸ்வதிக்கு நமது தயாதாசன் ஐயா இருக்கிறார்கள். அவருடைய தாசனாக நான் இருப்பதில்
இந்த இடத்துல வந்து மிக 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 चैतन्यं शाश्वतं शान्तं व्योमातीतनिरञ्जनं नादविन्दकलातीतं तस्मै श्रीगुरवे नमः अखण्डपरिपूर्णचच्चिदानन्दद्वैतज्योतिषं प्रसक्कुं दयानन्दज्ञानदेशिक स्वामिने नमः। பேசணும்னா அனுபவத்தை நிறைய பேசணும். சுவாமி திருவருள் தான் இங்க என்ன இந்த வருஷம் முன்னாடியாவே நான் சொல்லி வச்சுட்டேன். எப்ப ரிஷிகேஷ போனாலும் என்னை கூப்பிடுங்க வந்துருவேன்னு சொன்னேன். சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அதை டிக்கெட்டு போட சொல்லிட்டேன். அப்புறம் முடியாத சூழ்நிலை அப்படி சொன்னா அதனால அதை உணரணும். அவரும் சொன்னார் ராமாமா நீங்க அம்மா கூட தான் இருக்கணும் சொல்லிட்டா நானும் அதை மறுத்துட்டேன். அப்புறம் சுரேஷ் ரூபமா இன்னும் டிக்கெட் கேன்சலே பண்ணல நீங்க வாங்கோ அப்படின்னா என்ன இது நாம அவ்வளோ நாளாச்சு டிக்கெட் கேன்சல் பண்ணி சொல்லி பண்ணாம இருக்காங்களே. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் தான் இந்த வருஷம் அம்பாள் நம்மள அழைக்கல பாக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அது சுரேஷ் ரூபமா அப்பா நாளைக்கு 5 மணிக்கு தாப்பா காட்பாடியில டிக்கெட்டே கேன்சல் பண்ணி இல்லைப்பா நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் தயாதாசன் ஐயா கிட்ட இல்லை பண்ணல அப்படியே தான் இருக்கு. தியாகு நான் பக்கத்தில் அவர்கிட்ட பேசும்போது எப்பா தியாகு என்னப்பா டிக்கெட்டே கேன்சல் பண்ணலையாமே அதாவது போற மாதிரி ஒரு பாவமா அவங்ககிட்ட சொன்னேன். பணம் நம்மளும் தான். இப்ப அடுத்த ட்ரிப்பு இன்னும் 1 மாசம் எங்கேயா போயிட்டாங்கன்னா பணம் இருக்கு. காரணம் என்ன அந்த பணம் சம்பாதிக்கணும். வர்ற வருமானத்தை வைதீகத்துல வர்ற வருமானத்தை குடும்பத்துக்கு 3 பாகமா பண்ணி எனக்குன்னு ஒரு பாகம் வச்சுக்கிறது. அது வந்து யாத்திரை. இப்போ திடீர்னு முக்கியமான இடத்துல ஒரு கும்பாகம் நடக்குதுன்னா நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி. ஒப்பனையும் நடக்குது குழந்தைங்களுக்குன்னா அவளுக்கு எதுனா பண்றதுன்னு என்ன செய்தாலும் அவளுக்கு தானே. 3 கூடி எங்க அப்பா வந்து 5 கூடி வாங்கியிருக்கலாயா 3 தான் வாங்கி வச்சாருன்னுவான். அப்புறம் அதுக்காரிட்டு இப்ப 20-30 சவரம் வாங்கி வச்சு அவர் வந்த காலத்துல எல்லாம் 40-50 ரூபாய் சவரம். அவரு வேலூருக்கு வரும்போது மனசு வச்சு இன்னும் 50 சவரம் வாங்கியிருக்கலாம். ஏனாவதாரம் செலவு பண்ணிட்டாரு இருந்தோம். ஆனா நமக்குன்னு பண்றது தான். எத்தனை வசதிகள் எத்தனை வீடு வாசல் மனை மக்கள் என்ன பண்ணினாலும் எல்லாம் அவளுக்கு தான். நமக்குன்னு சேர்றது வந்து என்ன தெரியுமா பாவம் புண்ணியம். இது 2 நமக்கு எது வேணுமோ அதை நாம தான் முடிவு பண்ணிக்கணும். அது எந்த ரூபத்துல கிடைக்கணும்னு சொன்னா இப்படிதான் கிடைக்கும். இந்த ரூபத்தில் தான் கிடைக்கும். அப்போ குருவனுடைய திருவருளும் கங்கா மாதனுடைய அனுகிரகத்தினால எப்படியோ வர்ற மாதிரி ஒரே நாள் அது நினைச்சு பார்க்க முடியாது. அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏதோ நமக்கு இல்லை இந்த வருஷம் இந்த பிராப்தம். ஏன்னா வந்திருக்கோம் சுவாமி அடைஞ்சு சமாதியான மறுநாள்ல மறுநாள் வந்திருக்கோம் சாத்தாமியத்துக்கு. அதெல்லாம் பார்த்துருக்கோம் வந்திருக்காங்கன்னா இது மாதிரி எல்லாம் அனுபவிக்க முடியாது. நைட்டு முன்னாடி விடுவான் காலையில டிஃபன் கொடுப்பான். அதுக்குள்ளே நீ குடிச்சா குடிக்கணும்னாலும் பரவாயில்ல சாப்பிட்டு கிளம்பிடுவான். ஆனா இங்க இருந்து இது அனுபவிக்கிறதையா சொல்லியிருக்கேன். ஏற்கனவே செய்யறதில்லை. நீங்க எப்ப ரிஷிகேஷ் போனாலும் என்னை சொல்லவே கேட்கவே வேண்டாம் டிக்கெட்டை போட்டுருங்க உடனே. அது நல்ல கங்கா மாது வைதிகாலுக்கெல்லாம் என்னன்னா அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். இந்த அனுஷ்டான ஆச்சார விசார அனுஷ்டானம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அப்புறம் கங்கா மாதாத்தை இப்ப நம்ம வீட்டுல ஆத்துல கூட ஜபம் பண்றோம். காயத்ரி ஜபம் சந்தியாவந்தனம் சிவதீட்சாய சிவ ஜபம் பண்றோம். இது மாதிரி இடங்கள்ல வந்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பன்மடங்கு அதிகரிக்கிறதாக சாஸ்திரம். அது கங்கை கரையில உட்கார்ந்து ஸ்நானத்தை பண்ணி இந்த சந்தியாவந்தனம் பண்ணும்போது இருக்க ஆனந்தோ பிரம்மேது வியஜா அந்த ஆனந்தத்தை என்ன அடையும் போது தான் தெரியும். சர்க்கரை என்ன எழுதி பார்த்தா தெரியாது, அள்ளி கொஞ்சம் வாயில போட்டா தான் தெரியும். அந்த அனுபவத்தை நமக்கு வாரி வழங்கியிருக்கார். அது என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே அப்படின்னு இந்த ஜென்மாவுக்கு நானே சொல்லிக்கிறது. ஓ நிறைய பண்ணி ஏதோ பண்ணிட்டு நீ கொஞ்சம் அதான் இதெல்லாம் ஒன்று கிடைச்சிருக்குன்னு மனசுல ஆத்மார்த்தமா பூஜை பண்ணி அங்கே உட்கார்ந்து மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த ஆனந்தம் இருக்க அது யாரால கிடைச்சது எப்படி கிடைச்சது? வேலூர்ல இருந்தா கிடைக்குமா? அவர் கூட வந்தாதான் கிடைக்கும்.
அதனால அப்படி ஒரு உறவு நமக்கு ஏற்பட்டுதான் நாமெல்லாம் செய்த பூர்வ புண்ணியம். அவரு நமக்காக இவ்வளவு பாடுபட்டு இப்ப அவங்க குழந்தைகள்லாம் கூப்பிட்டு அவங்க ஆசிரமத்தில் 2 நாளைக்கு இருந்துட்டு போயிருக்கலாம். இப்படி எனக்கு பாருங்க கால் வலி, இப்படி இது மாதிரி வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சமாளிச்சு நீ எப்படி இருக்க விசாரணை பண்ணி எல்லாரையும் அரவணைச்சு இதெல்லாம் பண்றாருன்னா இந்த ஆனந்தத்தை வாரி கொடுக்கிறார். இதோட சரி அடுத்த கேம்புக்கு தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப கோயம்புத்தூர்ல ஆசிரமம் அதாவது பாடசாலை குருகுலம் கட்டியிருக்கார். அது வேத பாடசாலைக்கு இருந்தாலும் நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் போய் 4 நாளைக்கு தங்கிக்கலாம். அது ஒரு பைய எடுத்துட்டு போகக்கூடாது. 4 நாளைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இது மாதிரி நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கே அவரு நம்ம போயிட்டோம்னா ஒரு வேலையில் ஒரு வேலை அங்கே வருவார். அந்த குருகுலத்துக்கு வெளியூருக்கு வேலைக்கு போனாலும் குருகுலத்தில் 4 பேரும் தங்கியிருக்காங்கன்னா வராமல் இருக்க மாட்டார். இது அப்படியே தொடரணும். அந்த ஆசிரமம் அந்த குருகுலம், இது ஆசிரமம் அது குருகுலம். இந்த ஆசிரமத்த அளவுக்கு குருகுலம் வளரனாலும் ஓரளவு விருத்தி ஆகிறதுக்கு நாம எல்லாம் எப்படி அவர் மேல மனசு வச்சிருக்கோமோ அவரால் ஏற்படுத்தின அந்த குருகுலம் அபிவிருத்தி ஆகிறதுக்கு நாம மனசெல்லாம் கொஞ்சம் அங்க வைக்கணும். நாமெல்லாம் வச்சோம்னா நம்ம போகணும். நம்ம குருகுலம் அப்படின்னு போய் இங்க எப்படி வந்து இருந்தோமோ அங்க போய் எல்லா வசதியும் பண்ணிட்டு இருக்காரு. வேலை நடந்துட்டு இருக்கு, இன்னும் பாக்கி இருக்கு. அதனால நம்மால என்ன செய்ய முடியுமோ அந்த இடத்துக்கு நம்ம தகுதிக்கு நம்ம வசதிக்கு அதை நாம எல்லாம் செய்து அங்கேயும் ஒரு கேம்ப் மாதிரி கேம்ப் இல்லைன்னா நம்ம வரைக்கும் கூட 2 பேர் போய் 4 நாளைக்கு இருந்துட்டு வரலாம். அதனால இது எல்லாரும் இதோட அடுத்த வருஷம் ரிஷிகேஷ் கூப்பிடுற அன்னைக்கு தான் தயானந்த சுவாமி மனசன் நினைக்கணும், யாரும் நினைக்கக்கூடாது. நம்ம தயாதாசனு அந்த குருகுலத்துல என்னைக்கு அவர் வந்து இருக்கணும், பாடம் நடத்தணும், பிள்ளைகளா வந்து அது ஒரு சப்ஜெக்ட். இது சங்கரமடம் எடுத்தீங்கன்னாக்க ஸ்ரீகேரி அப்படின்னா வேத பாடம் ஒரு பக்கம் நடக்கும், ரிக்வேத பாடம் ஒரு பக்கம், யஜுர்வேத பாடம் ஒரு பக்கம், ஞானிகள் பெரியவங்களுக்கு எல்லாம் வேதாந்த ஒரு பக்கம். அது மாதிரி பிள்ளைகளா இருந்தாலும் நாம போனா நமக்கு தகுந்த பாடத்தை அங்க அனுபவிக்கலாம். அதனால அந்த புதுசா கட்டக்கூடிய பாடசாலைகள் நாம எல்லாமும் வந்து பார்த்து அவங்க என்னென்ன செய்யணும், எது செய்யணும் அப்படின்றத நாமும் மனசுல ஏற்றுக்கிட்டு நம்மால் முடிஞ்ச உதவிகள்லாம் அந்த குருகுல அபிவிருத்தி ஆகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்து முடிஞ்சவருக்கு அனுபவிக்க வேணுமா அவங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தயாதாசன் யாரும் மறக்க மாட்டேங்க இல்லையா? அதனால அந்த ஞாபகம் இருக்கணும், சிந்தனை இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மால் உதவி செய்யும் குருகுல அபிவிருத்தி ஆகிறதுக்கு. உங்க போய் ஆத்துல குழந்தைகள் இருந்தாலும் உன்னாந்து விடலாம். நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான சத்து விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை சொல்லிக்கொண்டு இதை நான் அனுபவிச்சத இந்த அளவுல சொல்ல முடியாத அளவுல சொல்லி எனக்கு உடம்பு முடியல, ஒரு பக்கம் எல்லாரும் உதவி இதெல்லாம் பார்க்கிற போது சகோதரத்துவம். இதை வீட்டுல இருந்தா வருமா? வீட்டுல இருந்தா வரவே கிடையாது. சாப்பிடுறீங்களா போடு, காபி சாப்பிடுறீங்களா இந்தா, அதோட முடிஞ்சது. இங்க பாருங்க எல்லாரும் அரவணைப்பு, டீ எடுத்தாந்து கொடுக்குறா, காப்பி அப்புறம் வந்து டிஃபன் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. யார் செய்வா? இங்க வந்தோம்னா இந்த பாவனை நமக்கு வந்துடும். நம்ம அறியாமே இந்த பாவனை நமக்கு உற்பத்தி ஆகும். அதனால்தான் சத்சங்கம் ரொம்ப சிறப்பு உள்ளது. இந்த சத்சங்கத்துல இம்மா வயசுலேயே யோகா சொல்லிட்டேன், வாங்குவோம். எனக்கு தான் மனசு இல்லை. ஐயோ என்ன இவ்வளவு அழகா சொல்லித்தர, நம்மளால முடியல, நிமிர முடியல, வளைய முடியலையே வருத்தம். ஏன்னா இந்த வயசு கூட பார்க்காம இது என்ன சேவை, இதுக்கு என்ன பாவம்னா சகோதர பாவம். இப்ப யாராவது இங்க ஒருத்தருக்கு நம்ம வருத்தமா அவங்க வயசுல இவங்க அறியாத பையன் யாருக்கும் சிந்தனை இல்லை. எல்லாருக்கும் அந்த சகோதரமே சமமா பாவிச்சு ஒருத்தருக்கு பரிமாறிக்கிட்டு உதவி உபகாரம் எல்லாரும் வந்து நிறைய உபகாரம் பண்ணா அதெல்லாம் பெரிய விஷயம். யாத்திரை போய் நிறைய சொல்லுவோம், எனக்கு அதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அந்த பாட்டி நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுக்கிட்டே இருந்தது. அப்புறம் பாருங்க இந்த வயசுல அந்த சந்தோஷம் ஆத்துல இருந்தா கிடைக்குமா? ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும் ஆத்துல இருந்தா கண்டிப்பா முடியாது. டென்ஷன் ஏதாவது பிரச்சனை. அங்க வந்து அதனால ஆனந்தமா இருந்தோம். இந்த ஆனந்தம் நிலைச்சி இடத்துக்கு நம்ம பாடுபட்டோம். இதோட ரிஷிகேஷத்தோட விட்டு போகக்கூடாது. அப்ப என்ன பண்ண தினந்தோறும் அவர் சொன்ன ஒரு பாட்டு, சரி பாட்டு ஸ்லோகம் வரலையா, கீழே அர்த்தம் இருக்கு, தெளிவுபடுத்துங்க. எங்கேயாவது டவுட் இருந்தா இங்கில ஒரு போடு. குருநாதர் சொல்வார், நீங்க ஏதாவது நிறைய டவுட் ஒன்று கேட்கணும்னு நினைப்பேன், எங்கிட்ட வந்தா மறந்துடுவார்.
அதில் என்ன டவுட்டு பேப்பர் எழுதிக்கோங்க. உங்களுக்கு வர்ற டவுட்டு அந்த அடையாளம் பண்ணிங்க. குருஜிக்கிட்ட சாயங்கால வேலையில, காலையில மற்ற நேரம் பேசக்கூடாது, 1008 வேலை இருக்கு. சாயங்கால வேலையில அதை கேட்டு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிங்க. முடிஞ்சா நேரா போய் நிவர்த்தி பண்ணிங்க. எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் தங்கிக்கலாம். அதனால இதோட இந்த ஆன்மீக பயணம் முடிஞ்சோன்னு நினைக்கக்கூடாது. தினந்தோறும் நினைக்கணும், மனசால நினைச்சு அவளை க்ஷேமமா இருந்து இன்னும் இந்த சத்சங்க அபிவிருத்தி ஆகணும்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கறது ரிஷிகேஷ் வருவேன் அப்படின்னு வந்து ரொம்ப நல்லா இருந்து. ட்ரெயின்ல ஏசி ட்ரெயின் எல்லாம் சொலுசா வந்துட்டோம், குடிச்சு வந்துட்டாங்க. புதுசா தாத்தா கட்டி எடுத்து வந்துட்டாரு எங்களுக்காக. சாப்பாடு நல்லா சுவையா இருந்தது. அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி தங்கறதுக்கு எந்த கஷ்டம், எல்லாம் ரூம்ஸ் நல்லா இருக்குது, சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. அறிவு பசியும் தீர்ந்தது, வயிற்று பசியும் நல்லா தீர்ந்தது. இங்க ரெண்டுக்குமே பசி இல்லாம நல்ல நிம்மதியா போச்சு. நன்றி, வணக்கம். இங்கு வந்து எல்லோரிடம் சேர்ந்து பழகி எனக்கு நல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். படித்த போது ஆசிரியராக இருந்தவர் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த குருமார்கள், அதே போல எனக்கு தன்மையாகவும் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா இதையும் வந்து நடத்தி கொடுத்தவருக்கு ரொம்ப நன்றி. அவரை என்னைக்கு என்னால மறக்க முடியாது. 62 வயசுல வந்து இங்க வந்து பார்க்கணும்னு எனக்கு இருந்திருக்குது. அந்த பிராப்தம் கிடைச்சிருக்கு, வந்திருக்கிறேன். போன வருஷம் வந்தேன். அடுத்த வருஷம் பிராப்தம் இருந்தா நான் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். எல்லாருக்கும் நன்றி. ஆச்சாரியஜி சொன்ன மாதிரி வந்துட்டு உடனே அங்க இங்கேன்னு காமிச்சு கொடுத்து போற மாதிரி இல்லாம தங்கி இருந்து நம்ம என்ன செய்யணும்ன்றத உணர்றதாவது கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இங்கதான் என்னால அனுபவிக்க முடிஞ்சது. சென்ற முறை அவங்களுடைய பாங்கையும் இதையும் பார்த்ததுனால என்னுடைய கணவர் வந்து அன்போட குடும்பத்தோட நீ போயிட்டு வரல, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ இங்கே போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. அதனால இங்க இருந்தேன். என்ன படித்திருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றது, மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றத நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். தன்னை அறிவு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு நாள் நம்ம அறிஞ்சிருக்கோமா அப்படின்னு சொன்னா அந்த பக்கம் கூட போனதில்லை. அதுக்கான நேரமும் வாழ்க்கல, அதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்க இந்த ரிஷிகளினுடைய வாசஸ்தலமான இந்த ரிஷிகேஷ்ல கொண்டு வந்து 10 நாள் கொண்டு வந்து அன்போடு வழி நடத்தி கொடுக்குது. எங்களை ஆன்ம பாதை, ஆன்மீக பாதையும் காமிச்சு கொடுத்து கையாட்சி வந்ததுக்கு ஒரு குடி நன்றி. இந்த கோவிலில் இந்த குடும்பம் வந்து அவ்வளவு அன்பு குடும்பம், எல்லாரையும் அரவணைத்து செல்லும். மேல் மேலும் உயர்த்து நல்ல இந்த லோக சேவை செய்யணும் அப்படின்றது பிரார்த்தனை. அம்மா வணக்கம். ஐஸ்கிரீம் ரெடியா இருக்கு. ரொம்ப எஃபெக்டிவா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப அங்கிருந்து இந்த டீமுக்கு வந்தது எனக்கு ரொம்ப எனக்கு மன நிம்மதியா இருக்கு. நான் இதுதான் ஃபர்ஸ்டே வந்திருக்கேன் வாழ்க்கையிலேயே. இந்த கேம் தான் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. எங்கெங்கயோ போயிருக்கேன் நான். எனக்கு இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது திடீர்னு கிடைச்சது 2 நாள்ல. என் மக போன் பண்ணி, ஏமா இப்படி முன்னாடி டிக்கெட் இதா இருந்ததா, சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே டிக்கெட் போட்டது கண்டிப்பா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது இங்க வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப மனமாற்றம். மனசுல ரொம்ப கொஞ்சம் கவலையா தான் வந்தேன் நானு. இப்போ இங்க வந்த பிறகு எவ்வளவோ விஷயங்கள் கத்துக்கிட்டேன். மனசுல ரொம்ப கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நிம்மதியா இருக்கேன் நான். இப்ப எந்த ஒரு எண்ணமும் இல்லாம எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஜிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் போடாம போய் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். அவங்க தீர்க்காயசா நோய் நொடி இல்லாம நல்லபடியா இன்னும் ரொம்ப பேருக்கு வளர வச்சு நம்ம இதை நல்லபடியா வளர வைக்கணும்னு எனக்கு ரொம்ப கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷம். நான்
என் குழந்தைகளை எந்த கஷ்டமும் படுத்தாத அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து நான் போன ட்ரிப்பு நான் காசிக்கு சென்றேன். சில இடங்கள் எல்லாம் என் நண்பர்களும் ஃப்ரெண்ட்ஸ்களும் கொண்டு போய் அழகாக காமித்து வந்தார்கள். ஆக நான் இங்க என் குழந்தைகளோட வருவன் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் நான் 25 வருஷம் நான் பால்வாடியில் நான் டீச்சராக இருந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் ஓய்வெடுத்து 12 வருஷங்கள் ஆகிவிட்டது. இந்த 12 வருஷ காலங்களில் என்னால் முடிஞ்ச அளவு நான் சில இடங்களுக்கு போகவே நான் ரொம்ப பிரியப்படுவேன், ஆசைப்படுவேன். அதில் மகாபாரதம் என்றால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டமாக இருக்கும். இந்த ராமனையும் இந்த சீதாவையும் இந்த லவனையும் குஷாலும் இவர்கள் 4 பேரும் இந்த அன்பான குடும்பத்தை நான் பார்த்து ரசிக்கிறேன், ரொம்ப ஆனந்தப்படுகிறேன். இந்த மாதிரி என்னாலும் எந்த குறைவும் இல்லாமலும் இந்த குடும்பம் ஓங்கி நிக்கணும், தளர்ச்சி வரணும், பேர் சொல்லணும், பெருமை அடையணும். நன்றி. முதல்ல என்கிட்ட தம்பி கேட்டான், அந்த மாதிரி குருகுலமா ஆரம்பிக்கிறாங்க, நான் கூட்டுமாக்கா அப்படின்னு. அவன் கேட்கும் போது எனக்கு நம்ம குடும்பத்துல யாராவது போகணும் கண்ணா, நீ போகணும்னு சொன்னேன். அவன் போய் வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல பூஜை புனஸ்காரங்களாம் ரொம்ப ஜெருவா இருக்கும். நான் போகும்போதெல்லாம் ரொம்ப பிரமிச்சு ரொம்ப விரும்பி பார்ப்பேன். நான் எழுந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். என்னை கேட்பான், அக்கா என்னக்கா நீங்க எல்லாம் பண்ண மாட்டீங்களா? நான் அதான் விட மனசுல நினைச்சு போயிட்டு பசி பசி வாழ்த்து வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் லாஸ்ட் டைம் இங்க ரிஷிகேஷ் டூர் போகும்போது வரையாக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா, நான் இந்த குளத்துல பொய்யாண்டா பிறந்தேன்னு அழுதது உண்டு. ஏன்னா கீதை ஆன்லைன் நடத்தும்போது நான் கேட்டிருக்கேன். அந்த கீதை கேட்கும்போது கொஞ்சம் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நம்ம என்ன இடத்துல வழக்கம் ஓடுறோம் ஓடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. கௌரவர் வெளியில நிறைய பேர் பார்த்திருக்கேன், ஃபேமிலியும் பார்த்துட்டேன்றதால எனக்கு பிடிப்பே இல்லாம போயிடுச்சு. இங்க வரும்போது யார் எப்படி போனா என்ன, நம்மளாவே இருக்கிறதால நம்ம கடவுள் கண்டிப்பா காப்பாற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அடர்ந்த காடுல ஒரு சின்ன அருவிளக்கு பார்த்த மாதிரி எனக்கு உணரும். அவ்வளவுதான். இந்த வாய்ப்பு தம்பியார் வந்ததா, இல்ல இறைவன் எனக்கு அமைச்சு கொடுத்தாரா, இல்ல குருவோட பார்வைப்பட்டதால நான் கிடைச்சதா எனக்கு தெரியல. இல்ல என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியமா இருக்குது. ஏன்னா கங்கையை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, ஏகாந்தமா பார்க்கணும்னு ஆசை. அது யாரால நிறைவேற்றுன்னு தெரியல. ஆனா இது எல்லாமே எனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நியதியை நான் பார்க்கிறேன். நிறைய உறவுகளை பார்க்கிறேன். நான் எங்க அம்மா, அக்கா, அண்ணன், பாட்டி, ஐஸ்கிரீம் ராஜேஸ்வரி, கல்யாணி அம்மா, கஸ்தூரி அம்மா, அப்பா, அழகான குழந்தைங்க, அழகும் அறிவும் ஆரோக்கியமும் ஞானமும், பல கலைகள் 64 கலைகள் ராமனை கற்றுக்கொண்டுதான் சொல்றாங்க. அது போல எல்லா கலைகளும் கற்ற குழந்தைகளாக நாங்கள் வளர்ந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இயன்ற பொழுது பொழுதுக்கும் தன்மான சாதனை கேட்ட தாய் என்ற அந்த கேட்டால் போல குழந்தைகள் இருப்பது. உங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா பல்லாண்டு இந்த குலம் செழிக்க என்று நான் ரொம்ப சிகிச்சை அளிக்க மாட்டேன். இவங்க இருந்தா எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்றது மட்டும்தான் எனக்கு தோணுது. அதனால வயசுக்காக சொல்ல மாட்டேன், வாழ்த்துவதற்கு வயசுதான் முக்கியம் இல்லை. ஆனா நான் சொல்வேன், பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு எந்த நோய் நொடியும் இல்லாம குறைவு இல்லாம 64 பேசுவதற்கு எதுவுமே இல்லை. வந்தது நல்லா இருந்தது, சிறப்பாகவும் இருந்தது. என்ன ஒரு கஷ்டம்னா, போன வருஷம் 50 பேர் வந்தோம், இந்த வருஷம் 25 பேர் வந்துருக்கின்ற. மேல் நோக்கி தான் இருக்கணும், கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கிறோம். அது மேல் நோக்க இருக்க நம்ம எல்லாரும் இருக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அமர்ந்து கொண்டிருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, இப்பயிற்சியின் நிறைவு நாளான இன்று ஏதோ என்னால் முடிந்த ஒரு யோக பயிற்சியாவது கற்று தரலாம் என்று எண்ணியிருந்த வேலை நமக்கு காலம் போதவில்லை. இருப்பினும் காலம் வரும்போது இன்னும் தீவிரமாக நன்றாக ஒரு நாளைக்கு பயிற்சி 21 நாட்களுக்கு தேவையான எனர்ஜி அந்த 20 நிமிடங்களில் தரக்கூடிய ஆற்றல் மிக்க பயிற்சிகள் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் தரலாம் என்று கூறிக்கொண்டு
சான்றோர் பெருமக்கள் முன்பு இந்த புனிதமான ரிஷிகள் வாழும் புண்ணிய ஸ்தலத்திலே நம்ம ரிஷி கண்முன்னே கண்டு அவர் பேசும் வார்த்தைகளை காதால் கேட்டு அவர் உரைக்கும் உரைகளை நாம் மனதால் ஏற்று குருவாக அமர்ந்து கொண்டிருக்கும் அவருடைய அன்பு குழந்தையாகிய நம்முடைய தயாதாசன் நம்மளுடைய குரு அவர்கள் அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆத்மே என்றது போல அவரோடு அன்போடு கலந்து அவருடைய ஆற்றல்களை எல்லாம் பெற்று ஆற்றலாய் நமக்கு ஆனந்தமாய் தரும் கல்வி அனைத்தும் இன்பமுடன் இனியவை பேசி இன்னமுது படைத்து ஈன்ற தாய் போல் ஈசல் புற்றிலே இருந்து வந்த குழந்தைகள் பறந்து வந்து அந்த உணவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்.